ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்விசிபிள் செயின் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக நமக்கு வந்து பல்க் ஆர்டர் நான் மேக் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுதான் நான் மேக் பண்ணுற வீடியோவோட சேர்த்து நான் என்னென்ன மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டாக இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிடலாம். கியர் ஒயர் தேவைப்படும், கியர் லாக்கு, நெக்ஸ்ட் வந்து பேக் செயின் ஹூக்கு வந்து தேவைப்படும், நெக்ஸ்ட் வந்து இதுக்கான பெண்டன் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு நம்ம கனெக்டராக யூஸ் பண்ணக்கூடிய பிந்தி பால்ஸும் நிறைய டிசைன்ஸ் நிறைய வந்து வெரைட்டியாக வந்து கிடைக்கிது, சைஸ் வந்து டிஃப்ரென்ஸாக கிடைக்கிது. ஸோ அதுவும் வந்து இன்னும் கொஞ்சம் லுக் வைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி குட்டியான ஹார்ட் பெண்டன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டு வந்து நான் வந்து 12 இன்ச்சுக்கு பண்ண போகிறேன், இன்னும் ஒன்று வந்து 14 இன்ச்சுக்கு, மீதி இருக்கிறது எல்லாமே வந்து நான் 16 இன்ச்சுக்கு பண்ண போகிறேன். ஸோ கஸ்டமர் கேட்டிருக்கிற அளவுப்படி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஹார்ட் பெண்டன், அதாவது ஹார்ட் ஏடி பெண்டன், அது வந்து நான் வந்து இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட் என்னென்னா பெண்டன், நெக்ஸ்ட் வந்து ரெண்டு சைடு வந்து பிந்தி பால்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி, நெக்ஸ்ட் ரெண்டு சைடு வந்து கியர் லாக் ஆட் பண்ணுற மாதிரி. ஸோ ஒவ்வொன்றும் நம்ம ஒரு பெண்டன் வந்து க்ளோஸ் ஆகும்போது இன்னொரு கியர் லாக்கையும் போட்டு நெக்ஸ்ட் பெண்டனுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒரு கியர் லாக்கு, நெக்ஸ்ட் ஒரு பிந்தி பால், ஒரு பெண்டன், பிந்தி பால், கியர் லாக், அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இது வந்து டிசைன் ஃபுல்லாக வந்து கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ கஸ்டமர் வந்து என்கிட்ட இப்படி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எல்லாமே வந்து நான் செஞ்சு அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ வச்சு காமிச்சிட்டேன். அதாவது கியர் லாக் போட்டு லாக் பண்ணுறதுக்கு, பேக்கு போட்டு லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து செயினை வந்து கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா கட் பண்ணிவிட்டு நான் எல்லாமே வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி மேக் பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ நான் எதுவுமே கியர் லாக் வந்து லாக் பண்ணல. ஸோ அவங்க வந்து ஓகே சொன்னதுக்கப்புறம், இந்த ஓகே எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் சேஞ்ச் பண்ண வேண்டாம்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து லாக் பண்ணேன். ஸோ கஸ்டமருக்கு ஃபஸ்ட் வந்து பிக் வந்து சென்ட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி தான் அவுட்புட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கஸ்டமருக்கும் பிடிச்சிருந்துச்சு, ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே வந்து லாக் பண்ணும்போது நம்ம வந்து வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம நிறைய வந்து இன்விசிபிள் செயின் வீடியோ போட்டிருக்கோம், அதுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட்டும் இருக்குது. ஸோ பேசிக்காக என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோன்னு பேசிக்காகவே தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஏற்கனவே கொஞ்சம் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக டிசைன் காமிக்கிறதுக்காக நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தா ஈஸியாக வந்து நான் சொல்கிறது வந்து புரிஞ்சுக்கும், என்னென்ன மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இன்விசிபிள் செயின் மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோட மெட்டீரியல் டீட்டெயிலாம் கிளியராக தெரிகிறதுக்கு நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுவுமே நான் வந்து லக்ஷ்மி பெண்டன் எடுத்திருக்கேன், 5 லக்ஷ்மி பெண்டன். இதுவுமே எல்லாமே பக்கத்தில் வைக்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து கேப் விட்டு ஒவ்வொன்றுக்கும் வந்து எக்ஸ்ட்ரா கியர் லாக் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் இருக்கக்கூடிய பெண்ணனுக்கு பக்கத்தில் ஸ்டோன் பிந்தி பால் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன், பெருசாக இருக்கும் இல்லையா, அதை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ 2 செயினுக்கு இதே மாதிரி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ சைடில் இருக்கிற லக்ஷ்மி பெண்ணனுக்கு தான் பிந்தி பால்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றுக்கும் கியர் லாக் போட்டிருக்கேன் நான், 2 சைடும் வந்து லாக் பண்ணுற மாதிரி. ஏன்னா வந்து ரொம்ப ஃபுல்லாகவே வந்து கியர் லாக் போடாமல் நம்ம லாஸ்ட் மட்டும் போட்டோம் அப்படின்னா அங்கங்கே கொஞ்சம் வந்து கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால ஒவ்வொரு பெண்டனுக்குமே நம்ம வந்து பிந்தி பால் கியர் லாக் போட்டுக்கிட்டோம்னா அந்தந்த இடத்துல வந்து அது செட்டில் ஆகிடும். அதுக்காக தான். ஸோ இதுவுமே வந்து நான் வந்து க்ரீன் கலருமே வந்து அந்த மாதிரி தான். சென்டரில் இருக்கக்கூடியது வந்து பிந்தி பால் ஆட் பண்ணிவிட்டு, சைடில் இருக்கிறது வந்து நம்ம ஸ்டோன் பிந்தி பால் ஆட் பண்ணிவிட்டு, சைடில் இருக்கிறது வந்து நார்மலாக கோல்டன் பிந்தி பால் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த ரெட் கலர், ஒன்று மெரூன் கலர், இன்னொன்று க்ரீன் கலர். ஸோ இந்த ரெட் கலரும் வந்து 5 லக்ஷ்மி காயின் வர மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த 5 லக்ஷ்மி காயின் யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து 200க்கு வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஸோ 3 வந்து நம்ம வந்து 150க்கு வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஸோ உங்களுக்கும் இது மாதிரி இன்விசிபிள் செயின்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளை வந்து கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ வாட்ஸ்அப் டீட்டெயில் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணி நம்மளை வந்து வாங்கிக்கலாம். கேட்லாக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கேட்லாக் பார்த்தாலும் உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஸோ நம்மக்கிட்ட ரா மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஆரிக்கான ரா மெட்டீரியல் கிட்டாவும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட வந்து மெட்டீரியல் வாங்கிக்கலாம். ஷிப்பிங் சார்ஜ் எல்லாத்துக்குமே வந்து வித்தின் சென்னைனா 50 rupees, அவுட் ஆஃப் சென்னைனா 70 rupees. ஏன் சிஸ்டர் 50 rupees வந்து சென்னைக்கு மட்டும் அப்படின்னு கேட்குறீங்க? ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து சென்னை தான். ஸோ வித்தின் த ஏரியா வந்து 50 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அவுட் ஆஃப் த ஏரியா, அவுட் ஆஃப் சென்னை வந்து 70 rupees. இதே அவுட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது 100, 150 அந்த ரேஞ்சில் போகும். இது வந்து எல்லாமே வந்து வெயிட்டை பொறுத்து தான். அப் டு 250 கிராம் தான் இந்த அமௌண்ட்டு. ஸோ அதுக்கும் மேலே வந்து வெயிட் வந்து போகும்போது அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 10, 20, 15 அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அவங்க சொல்கிற ரேட் பொறுத்து தான் நம்ம வந்து வாங்கிக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த 5 ஸ்டோன்ஸ், அதாவது 7 ஸ்டோன்ஸ் வச்சா ஏடி பெண்டன் எடுத்திருக்கிறேன். ஸோ இதுவுமே வந்து 12 இன்ச்சுக்கு தான் நான் மேக் பண்ணேன்.
ஸோ இந்த மாதிரி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி என்ன சைஸ் வேணும் அப்படின்னு கேட்டு வந்து அதாவது என்ன இன்ச்சில் வந்து லென்த்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்கள் வந்து மேக் பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப்பில் வர மாதிரி இந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருந்தது. என்கிட்ட நிறைய பேர் வந்து என்கொயரிக்காக பண்ணதும் இதே டிசைன் தான். ஸோ இது வந்து ரொம்ப லுக் வைஸாக நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இந்த ஸ்டோன்ஸ்லாம் ரேட் வந்து கொஞ்சம் அதிகம். ஒன்றுமே வந்து 35, 40, 50 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ நீங்கள் 50 ருபீஸ்க்கு ஒரு பெண்டன் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் 3 வச்சு 150க்கு கொடுத்தாலும் வந்து உங்களுக்கு அதில் வந்து ப்ராஃபிட் வராது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து 200க்கு கொடுக்குற மாதிரி வரும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு மெட்டீரியல் வந்து பை பண்ணியிருக்கீங்க, என்ன ப்ரைஸில் பை பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்து உங்களுடைய ப்ராஃபிட்டை பார்த்து நீங்கள் வந்து இதுக்கு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற ரேட் கண்டிப்பாக உங்களால் கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து நான் வந்து கொஞ்சமாக ப்ராஃபிட் வச்சு தான் நான் கொடுப்பேன். ஏன்னா நம்மளும் இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறனால அதிகமாக ப்ராஃபிட் வந்து நான் எதிர்பார்க்க மாட்டேன். நமக்கு தேவையானது ஆர்டர் தான். ஸோ ஒவ்வொரு ஆர்டரும் பண்ணும்போது நம்ம ஒவ்வொன்றும் வந்து கற்றுப்போம். அதனால வந்து நான் அந்தளவுக்கு ப்ராஃபிட் வந்து வச்சு கொடுக்க மாட்டேன். இப்போ எனக்கு இந்த இன்விசிபிள் செயினோட ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு செயினுக்கு வந்து 30லேருந்து 50 கிடச்சிச்சு, அவ்வளோதான். ஏன்னா வந்து நான் ஒவ்வொரு பெண்டனும் வந்து 35, 40, 50க்கு வாங்கியிருக்கும் போது எனக்கு 5 நான் பெண்டன் ஆட் பண்ணியிருக்கும் போது எனக்கு அதில் லாபம் கிடைக்கிறது வந்து 30, 40 அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு அந்த லாபம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் என்ன ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்குறீங்கன்னு, மெட்டீரியல் என்ன ப்ரைஸ்க்கு வாங்குறீங்கன்னு தெரியும் இல்லையா, அதுக்காக நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ தான் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்மாலாக ஒரு ப்ராஃபிட்டை வச்சு நீங்கள் வந்து அதை சேல் பண்ணலாம். அதிகமாக ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம இருக்கும்போது நம்மக்கிட்ட நிறைய பேர் பை பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம குவாலிட்டி பொறுத்து மறுபடியும் அதே கஸ்டமர் திருப்பி வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து நிறைய பேர் நம்ம டிசைன் மேக் பண்ணும்போது நிறைய நாலேஜ் கிடைக்கும். அது மாதிரி நம்ம பேஜ் வளரும் போதும் நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதனால ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சமாக ப்ராஃபிட் வச்சு நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது பாருங்கள், ஒரே ஒரு லோட்டஸ் பெண்ணன் யூஸ் பண்ணிக்க சொன்னாங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து பிந்தி பால்ஸை அங்கங்கே கொஞ்சம் கேப் விட்டு வந்து மேக் பண்ணி காமிக்க சொன்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் மேக் பண்ணி காமிச்சிருந்தோம். ஸோ இதுக்கு வந்து பேர்ல் ஆட் பண்ணிக்கலாமா என்னன்னு கேட்டாங்க. நான் மேக் பண்ணி காமிக்கிற சிஸ்டம் பிடிச்சிருக்கா இல்லையா பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் லாஸ்ட்டாக இவங்க பிந்தி பால்ஸே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுவும் வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. இதில் ஃபுல்லாகவே நான் வந்து எந்த கிறிஸ்டல் பீடுமே வந்து ஆட் பண்ணிக்கல. எல்லாமே பிந்தி பால்ஸு, நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன்ஸு, அதாவது நம்ம பெண்டன் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஏற்கனவே வந்து கிறிஸ்டல் பீடு வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணி போட்டிருப்போம், நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். டோட்டலாக வந்து 10 இன்விசிபிள் செயின் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு கிடைச்ச பல்க் ஆர்டர். சேம் கஸ்டமர் கிட்டே இருந்து தான். ஸோ அவங்க சிஸ்டர், நெக்ஸ்ட் சிஸ்டருடைய டாட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சேர்த்து வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஃபோட்டோ பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூவும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கியர் ஒயரை வந்து கட் பண்ணும்போதும் என்ன சைஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நீங்கள் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து குட்டியாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் திருப்பி வந்து நம்ம மேக் பண்ணும்போது கஷ்டமாக போயிடும். அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன சைஸுக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு நெக்ஸ்ட் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஹூக் மாட்டும் போதும் கொஞ்சம் லைட்டாக மடக்கி நம்ம ஹூக் மாட்டுவோம் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ அதே மாதிரி தான் நான் எல்லா செயினுமே வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு மேக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டாக வந்து ஹூக் மாடும்போது எப்போவுமே வந்து 2 கியர் லாக் வந்து போட்டுக்கோங்க. நான் அது நிறைய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். எனக்கு கொஞ்சமாக அந்த பிசுறு பட்டு தெரியும் போது கழுத்தில் வந்து குத்துற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக 2 வந்து மேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். பேக் செயினுமே நீங்கள் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஜம்ப் ரிங் போட்டு நெக்ஸ்ட் வந்து லாப்ஸ்டர் ஹூக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அல்லது எஸ் ஹூக் இருக்கும், அது கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெண்டன் நம்ம வந்து ரெடிமேடாக வாங்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து இன்விசிபிள் செயின் மேக் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம ரேட் ஜாஸ்தியாக தான் கொடுக்குற மாதிரி வரும். இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். காயின் வச்சு நம்ம எப்படி மேக் பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து எப்படி நம்ம வந்து ஆன்டிக் பெண்டன் யூஸ் பண்ணி இன்விசிபிள் செயின் மேக் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நம்ம மேக் பண்ணி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஓஹெச்பி ஷீட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது வந்து எம்டிஎஃப் போர்டு யூஸ் பண்ணி நம்ம பெண்டன் நம்மளே வந்து ஓனர் ரெடி பண்ணி நம்ம அதை வந்து இன்விசிபிள் செயினாக மேக் பண்ணி காமிக்கலாம். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி வந்து மாலை மேக் பண்ணுறது பீடி யூஸ் பண்ணின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதிலேருந்து ஒரு 4-5 வீடியோ நான் போட்டதுக்கப்புறம் நான் வந்து ப்ரூச் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஸோ நீங்கள் இன்விசிபிள் செயின் மேக் பண்ணி நீங்கள் வந்து சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டிசைனில் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து வரும். வீட்டில் இருந்தே நம்மளாலையும் சின்னதாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஹோம் மேக்கரால். ஸோ கிடைக்கிற டைமில் வந்து நம்ம வீட்டு வேலைகளையும் முடிச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கற்றுட்டு நம்ம வந்து சின்னதாக வந்து பிஸ்னஸை வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி தான் நானும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான். பட் ஜாபை வந்து குவிட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கும்போது குழந்தைங்க குட்டியாக இருக்கும்போது நான் வந்து கற்றுக்கிட்ட விஷயம் தான் எனக்கு வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்காக வந்து இருக்குது. ஸோ அது நிறைய வீடியோலாம் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கேயும் நான் வந்து அதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் யூடியூப்பில் தேவையான விஷயங்கள் வந்து பார்க்குறத விட இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து நிறைய நம்ம கற்றுக்கலாம். ஹோம் மேக்கராக இருந்து நம்மளாலே வந்து ஏர்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நீங்களும் டைமை வந்து யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.